are a good elder brother if you have preached in such a way that people in your church know God as a father. உங்கள் சபையில இருக்கிற ஜனங்கள் பிதாவை தேவனை தகப்பனாக அறிந்து கொள்ளும்படிக்கு நீங்கள் பிரசங்கித்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல மூப்பர். Know Jesus as friend and bridegroom. ஒரு சிநேகிதனாக மணவாளனாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படிக்கு பிரசங்கித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால். Because of that they may do 100 things but they do it out of love for God. இது நிமித்தமாக தேவன் மேல் உள்ள அன்பின் நிமித்தமாக அவர்கள் நூற்றுக்கணக்கான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். They may do many more things than other people do. மற்ற ஜனங்கள் செய்வதை காட்டிலும் பல காரியங்களை செய்திருக்கலாம். But if they don't do it out of love for God, it is a dead work. ஆனால் தேவன் மீது உள்ள அன்பின் அடிப்படையிலே அதை செய்யாத பட்சத்திலே அது ஒரு செத்த கிரியை. That tithing is a dead work. தசமபாகம் கொடுப்பது செத்த கிரியை. Taking off their ornaments is a dead work. நகை கழற்றுவது என்பதும் செத்த கிரியை. Their coming to the meetings is a dead work. கூட்டத்திற்கு வருவதும் செத்த கிரியை. Their Bible reading is a dead work. வேத வாசிப்பும் செத்த கிரியை. Their prayer meetings is a dead work. அவருடைய சபை கூட்டங்களும் செத்த கிரியை. If you frighten people to come to the prayer meeting, சபையிலே ஜெப கூட்டத்துக்கு வர வேண்டும் இல்லாவிட்டால் என்று சொல்லி நீங்கள் பயமுறுத்துவீர்கள் என்று சொன்னால், let me take the example of other churches again, then we'll come to our church. மீண்டுமாக வேறு சபைகளிலே உள்ள உதாரணங்களை எடுத்துக்கொள்கிறேன், அதற்கு பிறகு நம்முடைய சபைக்கு வருவோம். You know how many churches and many mission organizations send missionaries? அநேக சபைகளும் அநேக அருட்பணி இயக்கங்களும் எப்படி அருட்பணியாளர்களை அனுப்புகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? So many people are perishing without the gospel in North India. அநேக ஜனங்கள் வட இந்தியாவிலே சுவிசேஷம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். What are you doing here sitting earning money like that? நீங்கள் ஏன் இங்கு உட்கார்ந்து பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? Those people haven't even heard the gospel once and you're just sitting and listening so many times. அவர்கள் ஒரு முறை கூட சுவிசேஷத்தை கேட்கவில்லை, நீங்களோ உட்கார்ந்து கொண்டு பல முறை சுவிசேஷத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். The people feel guilty. உடனே ஜனங்களுக்கு ஒரு Okay, how many young people will come forward to be missionaries now? இப்பொழுது அருட்பணியாளர்களாக முழு நேரமாய் செல்வதற்கு எத்தனை வாலிபர்கள் முன்னே எழும்பி வருகிறீர்கள்? And all these people are afraid. எல்லாருக்கும் பயம் வந்து விட்டது. Some of them come forward. அதிலே ஒரு சிலர் முன்னே வருகிறார்கள். After 20 years you see 99% of them never went as missionaries, but they come forward in that meeting. நீங்கள் எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தால் அதிலே உள்ள அநேகர் ஊழியத்துக்கு வருவதில்லை, அநேகர் அப்படியே தான் இருக்கிறார்கள். It's a fear, ஒரு பயம். It's making people feel guilty. எப்படியாவது மக்களுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வை உண்டாக்குவது. To make a person do something out of feeling guilty, that is a gospel of fear. ஒரு குற்ற உணர்வை முதலாவது உண்டாக்கிவிட்டு அதன் அடிப்படையிலே ஒரு காரியத்தை செய்ய வைப்பீர்கள் என்று சொன்னால் இதுதான் பயத்தின் அல்லது அடிமைத்தனத்தின் சுவிசேஷம். Don't you feel guilty when you hear somebody in North India, some village has not heard the gospel once, you have heard it 100 times, what are you doing? இந்த கிராமத்திலே நீங்கள் 100 முறைக்கு மேலாக சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், வட இந்தியாவிலே ஒரு கிராமத்திலே ஒரு முறை கூட சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்கவில்லை, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? Are you interested in souls or just earning money for yourself? உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதிலே விருப்பமா அல்லது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதிலே விருப்பமா? Come forward, dedicate yourself. இப்பொழுது முன்னே வந்து உங்களை அர்ப்பணியுங்கள். And some poor simple people, சில பாவமான they go forward. ஜனங்கள் முன்னுக்கு எழுந்து செல்கிறார்கள். They go as missionaries also, some of them. அதிலே ஒரு சிலர் மிஷனரியாகவும் சென்று விடுகிறார்கள். I don't know what fruit they'll produce there. அங்கே அவர்கள் என்ன விதமான கனிகளை உண்டாக்குவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. God never called them. தேவன் அவர்களை அழைக்கவே இல்லை. Out of guilt they went. குற்ற உணர்வின் அடிப்படையிலே அவர்கள் சென்றார்கள். Or there's a tsunami here, so many people are suffering because their parents have died. இங்கே சுனாமி மூலமாக எவ்வளவு அழிவு ஏற்பட்டிருக்கிறது, அநேகர் தகப்பன் தாய் இல்லாமல் அங்கே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். Come on, you got to do something for them, don't just sit there in your house. உங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டாம், இந்த சுனாமியினாலே அழிவை சந்தித்த இந்த இடங்களுக்கு வந்து ஊழியம் செய்யுங்கள். No, it's good to help people who are affected by tsunami, but not by producing guilt in people like this. சுனாமியினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது நல்ல காரியம்தான், ஆனால் ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கி அதன் அடிப்படையில் அவர்கள் செய்யக்கூடாது. You examine your own preaching. So much of your preaching may be to produce guilt in people. உங்களுடைய பிரசங்கத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள், உங்களுடைய அநேக பிரசங்கங்கள் ஜனங்களுடைய உள்ளத்திலே ஒரு குற்ற உணர்வை உண்டாக்குவதாகவே இருக்கிறது. You fellas come for the picnic but you don't come for the prayer meeting. நீங்கள் பிக்னிக் போகிறீர்கள், சுற்றுலா செல்கிறீர்கள், ஆனால் உபவாச கூட்டத்துக்கு வருவதில்லை. So next prayer meeting more people will come. அடுத்த ஜெப கூட்டத்திலே பார்த்தால் அநேகர் வந்து விட்டார்கள். You feel I gave anointed message. நான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட செய்தியை கொடுத்து விட்டேன், அநேகர் வந்து விட்டார்கள் என்று உணர்கிறீர்கள். It was not anointed message, it was a gospel of law. இது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு செய்தி அல்ல, அது நியாயப்பிரமாணத்தின் சுவிசேஷமா இருக்கிறது. It's a gospel of psychology, make people feel guilty and make them come to prayer meetings, make them do so many things. முதலாவது குற்ற உணர்வை உண்டாக்கி அதன் அடிப்படையில் ஏதோ ஒன்றை செய்ய வைக்கும்படியான மனோரீதியான ஒரு சுவிசேஷம். Can you show me one place in the Bible where Jesus preached like that even once? ஒரு முறையாவது இயேசு பிரசங்கித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் எங்கேயாவது நீங்கள் காண்பிக்க முடியுமா? Your preaching is not like the preaching of Jesus Christ. உங்களுடைய பிரசங்கமானது இயேசுவுடைய பிரசங்கத்தை போல அல்ல.
I have done it myself when I was stupid young man. நான் ஒரு புத்தியீனமான வாலிபனா இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறேன். You know why? ஏன் தெரியுமா? Because I did not have a spiritual father to tell me that was wrong type of preaching. இது தவறான பிரசங்கிக்கிற விதம் என்று சொல்லுவதற்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு இல்லை. I wish I had a spiritual father who got a hold of me when I was 35 years old and told me you should not preach like that. 35 வயதா இருக்கும்போது எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் வந்து இப்படி நீ பிரசங்கித்திருக்க கூடாது என்று சொல்லியிருந்தால் எவ்வளவு நலமா இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். Unfortunately, I didn't have a spiritual father. I had to learn by making mistakes for 10-15 years. ஆனால் 10-15 ஆண்டுகளாக நான் தவறு செய்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது. அப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். You don't have to make that mistake. You are hearing something. You got people to care for you. நீங்கள் அதே தவறை மீண்டுமாய் செய்ய தேவையில்லை. உங்களுக்காக கரிசனைப்படக்கூடிய நல்ல சகோதரர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள். Don't preach a gospel of fear that brings condemnation. ஒரு ஆக்கணை தீர்ப்பை கொண்டு வரக்கூடிய குற்ற உணர்வை கொண்டு வரக்கூடிய அடிமையின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டாம். You can produce some type of results but they'll all be dead works. ஏதோ ஒரு விதமான பலன்களை அதனாலே பெற முடியும், ஆனாலும் அவைகள் எல்லாம் செத்த கிரியைகளாய் தான் இருக்கும். I told you you can get more people to a prayer meeting. நீங்கள் எப்படி ஜெப கூட்டத்திற்கு அதிகமான மக்களை வரவழைக்க முடியும் என்று உங்களுக்கு உதாரணமாய் சொன்னேன். Make them feel guilty. நீங்கள் அவர்களை குற்ற உணர்வுடைய செய்து that you come for the picnic but you don't come for the prayer meeting. Why is that? நீங்கள் சுற்றுலா செல்கிறீர்கள், வேடிக்கை பார்க்க செல்கிறீர்கள், ஏன் ஜெப கூட்டத்துக்கு வருவதில்லை? You all come for the conference, you don't come for the prayer meeting. கான்ஃபரன்ஸ்க்கு வருகிறீர்கள், ஆனால் ஜெப கூட்டத்துக்கு ஏன் வருவதில்லை? And they feel guilty and they come. அவர் குற்ற உணர்வடைந்து பிறகு வருகிறார்கள். Do you think God is going to listen to the prayers of those people who come to that prayer meeting like that? அப்படி குற்ற உணர்வடைந்து ஜெப கூட்டத்துக்கு வருகிற மக்களுடைய ஜெபங்கள் எல்லாம் தேவன் கேட்பார் என்று எண்ணுகிறீர்களா? I'll tell you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். This is how I would do it. இப்படி தான் நான் செய்வேன். We're going to have a prayer meeting. நமக்கு ஒரு ஜெப கூட்டம் உண்டு. On Wednesday. புதன்கிழமை. Those who have a burden, please come. பாரமுள்ள யாரா இருந்தாலும் நீங்கள் தயவு செய்து வாருங்கள். In a church of 100 people, maybe only 5 people will come. 100 பேர் கொண்ட சபையிலே அந்த ஜெப கூட்டத்துக்கு 5 பேர் தான் வருகிறார்கள். That prayer meeting will be more powerful than if you produce guilt and get 70 people in that prayer meeting. நீங்கள் குற்ற உணர்வை அடைய செய்து 70 பேர் வந்து ஜெபிக்கக்கூடிய ஜெப கூட்டத்தை காட்டிலும் அந்த 5 பேர் இருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெப கூட்டம் தான் மேன்மையானதா இருக்கும். God does not want people to do things out of fear. பயத்தின் அடிப்படையிலே ஜனங்கள் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதில்லை. ஏன்? Because that is bringing people back under the law which was abolished. ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டதான அந்த ஒரு பிரமாணத்துக்குள்ளாக மீண்டுமாய் ஜனங்களை இது இழுத்து செல்கிறது. See, there was a time when there was that type of preaching. God permitted it in the Old Testament. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இப்படிப்பட்ட பிரசங்கத்தை செய்வதற்கு தேவன் அனுமதித்திருந்தார். அதற்கென்று ஒரு காலம் இருந்தது. I will show you. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், காண்பிக்கிறேன். உபாகமம் 28 ஆம் அதிகாரம். Deuteronomy 28. உபாகமம் 28 ஆம் அதிகாரம். Verse 15. 15ஆம் வசனம். If you don't obey the Lord your God and do all his commandments, all these curses will come upon you. நீங்கள் எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நீங்கள் நடக்காவிட்டால் செவிகொடாவிட்டால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். In the city or country you will be cursed. நீ பட்டணத்திலே இருந்தாலும் வெளியிலே இருந்தாலும் சபிக்கப்பட்டிருப்பாய். Verse 18, all your children will be cursed. உன் எல்லா பிள்ளைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். And verse 27, your body you'll get boils and tumors and itches from which you'll never be healed. 27ஆம் வசனம், நீ குணமாகாதபடி கர்த்தருனை எரிபந்தமான பருக்கள் மூலவியாதி சொறி சிரங்கினாலே வாதிப்பார். And you will become mad, verse 28, and blind and bewildered in your heart. 28ஆம் வசனத்திலே உனக்கு பைத்தியம் வந்துவிடும், நீ குருடனாய் மாறிவிடுவாய், மனத்திகைப்பினாலே வாதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And verse 38, when you sow in your field you won't get a proper harvest. உன்னுடைய வயலிலே நீ விதைக்கும் பொழுது உனக்கு அறுவடை கிடைக்காது, கொஞ்சமாய் தான் அறுப்பாய். And you will be in debt and you will be in financial problems always. நீ கடனிலே இருப்பாய், எப்பொழுது பார்த்தாலும் உனக்கு பொருளாதார பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். So when people hear all that, இதெல்லாம் ஜனங்கள் கேட்கும் பொழுது I better obey God. ஐயோ நான் தேவனை கீழ்ப்படிந்து விட்டால் பரவாயில்லை என்று சொல்கிறார்கள். What gospel was that? இது எந்த விதமான சுவிசேஷம்? Fear. பயம். Who told them to preach it? இதை பிரசங்கிக்கும்படி யார் சொன்னது? God. தேவன். Did God tell people to preach a gospel of fear? பயத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தேவன் சொல்கிறாரா? A message of fear. It was not a gospel. அது சுவிசேஷம் அல்ல, ஒரு செய்தி. It was a message under the law. அது பிரமாணத்தின் கீழாக உள்ள ஒரு செய்தி. Now you turn to the last page of the law, Malachi. இப்பொழுது இந்த பிரமாணத்தின் கடைசி பக்கத்துக்கு திருப்புங்கள். மல்கியா புத்தகம். Malachi chapter 3. மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம். Verse 9. 9ஆம் வசனம். And 10. 10ஆம் வசனம். You are all cursed with a curse. நீங்கள் எல்லாரும் ஒரு சாபத்தினாலே சபிக்கப்பட்டிருப்பீர்கள். Because you are robbing me, says the Lord.
நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். You haven't brought the tithe into the storehouse. நீங்கள் பொக்கிஷ சாலையிலே பண்ட சாலையிலே தசம பாகத்தை கொண்டு வரவில்லை. What preaching is that? இது என்ன பிரசங்கம்? Even the children can tell me. பிள்ளைகள் கூட சொல்லிவிடுவார்கள், என்ன பிரசங்கம் இது? Is that law or grace? பிரமாணத்தின் பிரசங்கமா அல்லது கிருபையின் பிரசங்கமா? Is that before Christ came or after Christ came? கிறிஸ்து வருவதற்கு முன்பாக சொல்லப்பட்டதா அல்லது பின்பாக சொல்லப்பட்டதா? I give you many examples like this. இப்படி பல உதாரணங்கள் உங்களுக்கு Let me காண்பிக்க show முடியும். you another. This is how people quote that even today to get people to pay their tithe. தசமபாகத்தை எப்படியாவது ஜனங்கள் கொண்டு வந்து கொட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லி இன்றைக்கும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். Why you don't find such verses in the New Testament? ஏன் இப்படிப்பட்ட வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுவதில்லை? Because we are under grace now. நீங்கள் இப்பொழுது கிருபைக்கு கீழாக Let me give you இருக்கிறீர்கள். another example. இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Isaiah chapter 3. ஏசாயா 3ஆம் அதிகாரம். Lord told Isaiah to preach like this. இப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று ஏசாயாவுக்கு தேவன் சொன்னார். Verse 16. 16ஆம் வசனம். Tell the daughters of Zion they are proud. சியோன் குமாரத்திகள் அகந்தியா இருக்கிறார்கள் என்று சொல்லு. They are going around with all their verse 18 their anklets and their headbands and their ornaments. 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஆபரணங்களையும் சிலம்புகளையும் சுட்டிகளையும் பிரேசித்தங்களையும் earrings and their bracelets and their veils. அவர்கள் தங்களுடைய மோதிரங்களையும் And மூக்குத்திகளையும் verse 21 finger rings and nose rings. தாயத்துகளையும் மோதிரங்களையும் மூக்குத்திகளையும் போட்டுக்கொண்டு போகிறார்கள். And you know what I'm going to do? நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? I'm going to verse 24. You're going to have putrefaction instead of perfume and a rope and instead of a belt, and your hair will be pulled out and you'll be punished. அப்பொழுது சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், கச்சைக்கு பதிலாக கயிறும், மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரட்டு கச்சும், அழகுக்கு பதிலாக கருகி போகுதலும் இருக்கும். They said, okay Lord, we'll take off all our ornaments. சரி ஆண்டவரே, நாங்கள் நகையெல்லாம் கழற்றி விடுகிறோம் என்று சொல்கிறார்கள். Is that Old Testament or New Testament? இது பழைய ஏற்பாட்டு உபதேசமா அல்லது புதிய ஏற்பாட்டு செய்தியா? It could be anything that you preach. இது மட்டுமல்ல, நீங்கள் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் பிரசங்கிக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். Out of fear, பயத்தின் அடிப்படையிலே, guilt. குற்ற உணர்வின் அடிப்படையிலே. You're a good preacher, but you're a preacher of the law. நீங்கள் நல்ல ஒரு பிரசங்கியா தான், ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் பிரசங்கியா You இருக்கிறீர்கள். need to preach grace. நீங்கள் கிருபையை பிரசங்கிக்க வேண்டியிருக்கிறது. There is no fear in love. அன்பிலே பயம் இல்லை. Jesus said இயேசு சொன்னார் in John chapter 14. யோவான் 14ஆம் அதிகாரம். John chapter 14 and verse 50. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். What is that? அது என்ன? If you love me, keep my commandment. என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். No fear. பயம் இல்லை. If you love me, keep it. If you don't love me, forget it. நீ என்னை நேசித்தால் கற்பனைகளை கைக்கொள், இல்லாவிட்டால் அதை மறந்துவிடு. And if you don't love me yet, keep my commandments when you love me, maybe next year or whenever. இன்னும் நீ என்னை நேசிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த வருடம் நீ நேசித்தால் அப்பொழுது கற்பனைகளை கைக்கொள். Are you willing to preach like that? இப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? If you do that, இதை நீங்கள் செய்வீர்களானால் you will produce a congregation of sons and daughters. புத்திரரும் குமாரத்திகளுமாய் இருக்கக்கூடிய ஒரு சபையை உண்டாக்குவீர்கள். You know, one of the burdens that I have had in my heart as I have become older and older is this. நான் எனக்கு வயதாக எனக்கு உள்ளத்திலே வரக்கூடிய பாரம் இதுதான். I say, Lord, how long am I going to have health to travel around like this everywhere? ஆண்டவரே, எல்லா இடங்களுக்கும் இப்படி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியம் எவ்வளவு நாட்கள் எனக்கு இருக்கும்? I mean, if you give me health, I'm willing to live up to 200. That's fine. எனக்கு ஆரோக்கியத்தை நீர் கொடுப்பீர் என்று சொன்னால் நான் 200 ஆண்டுகள் கூட வாழ விரும்புகிறேன். But as we look around, humanly speaking, life expectancy is not so much even for God's servants. ஆனால் சுற்றிலும் உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுதும் மனிதனுடைய ஆயுட்காலத்தை கணக்கு பார்க்கும் பொழுதும் தேவனுடைய ஊழியர்களாக இருந்தாலும் கூட இன்னும் அவ்வளவு அநேக ஆண்டுகள் இல்லை. Even the best of God's servants. தேவனுடைய சிறந்த ஊழியர்கள் கூட நீண்ட நாட்கள் வாழ்ந்ததில்லை. We get old. நாம் எல்லாரும் வயதாகிறது. My great burden is ஆகவே என்னுடைய பெரிய பாரம் என்னவென்றால் we should have a generation of mature, godly people in our churches. நம்முடைய சபைகளிலே முதிர்ச்சி அடைந்த தெய்வ பக்தி உள்ள அநேக ஜனங்கள் உண்டாக வேண்டும். Taking the responsibility. பொறுப்பை எடுக்கக்கூடிய சகோதரர்கள். But I don't see them. ஆனால் அப்படி நான் பார்ப்பதில்லை. You know why? ஏன் தெரியுமா? Because slaves can never become mature. அடிமைகள் ஒரு காலம் முதிர்ச்சி அடைய முடியாது. Slaves will always be children. அடிமைகள் எப்பொழுதுமே பிள்ளைகளாகவே தான் இருப்பார்கள். 30 years they listen to a gospel of slavery.
There'll be children for 30 years in your church. 30 ஆண்டுகள் அடிமைத்தனத்தின் சுவிசேஷத்தை கேட்டு 30 ஆண்டுகளும் அவர்கள் அடிமைகளாகவே இருப்பார்கள். That is the reason. That's what the Lord has shown me. இதைத்தான் தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இதுதான் காரணம். Too much of the preaching of the gospel of fear in the churches. சபைகளிலே அதிகமாக பிரசங்கங்கள் பயத்தின் சுவிசேஷங்களாய் தான் இருக்கிறது. Not enough of the preaching of the gospel of love. அன்பின் சுவிசேஷமானது போதுமான அளவு பிரசங்கிக்கப்படுவதில்லை. It's too much of preaching of the law. அநேகமான பிரசங்கங்கள் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே இருக்கிறது. That's because the leaders themselves don't understand grace. அந்த தலைவர்களே கிருபை என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ளவில்லை. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, I'm not trying to make you feel guilty. நீங்கள் குற்ற உணர்வுடைய வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. I hope you can hear the voice of the Lord saying, "My son, come up higher." என் மகனே, மேலே எழும்பி வா, உயர வா என்று அழைக்கக்கூடிய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Don't live at that low level of fear which was in Old Testament time. பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்ததான பயத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் வாழ வேண்டாம். Why did God allow them to preach that message of fear in those days? அந்த நாட்களிலே பயத்தின் செய்தியை ஏன் தேவன் பிரசங்கிக்கும்படியாக அனுமதித்தார்? Because they were babies, children. ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் குழந்தைகளாக இருந்தார்கள், பிள்ளைகளாக இருந்தார்கள். Why do you tell your 5-year-old, if you don't obey me, I'll beat you? 5 வயது பையனை பார்த்து ஏய் கீழ்ப்படியாவிட்டால் அடிப்பேன் என்று ஏன் சொல்கிறீர்கள்? Because he has not come under grace yet. இன்னுமாய் கிருபைக்கு கீழாக அவன் வரவில்லை. Do you want them to be always like that? எப்பொழுதுமே அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? You tell me, when do you want your children to start obeying you out of love? உங்களுடைய பிள்ளைகள் அன்பின் அடிப்படையிலே எப்பொழுது கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? You fathers and mothers tell me. தகப்பன் தாயா இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள். At what age do you want your children to start obeying you out of love? எத்தனை வயதிலே உங்கள் பிள்ளைகள் அன்பின் அடிப்படையிலே கீழ்ப்படிய முடியா விரும்புகிறீர்கள்? 25? 25 வயது ஆகட்டுமா? 30? 30 வயது ஆகட்டுமா? I'll tell you myself. நான் என்னுடைய காரியத்தை சொல்கிறேன். I wish they would do it when they are 3. 3 வயதா இருக்கும் பொழுதே அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Why should we wait for people in our churches to grow so many years before they become mature? நம்முடைய சபைகளிலே முதிர்ச்சி அடைவதற்கு ஏன் எவ்வளவு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும்? Have they been in the church 3 years? 3 வருஷங்கள் சபையில் இருந்து விட்டார்களா? Let them be mature now. அவர்கள் இப்பொழுது முதிர்ச்சி அடைந்தவர்களாய் மாறட்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, open our eyes உங்களுடைய கண்களை திறந்தருளும். to see your great love for us. நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற மகா அன்பை காணும்படியாய் திறந்தருளும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.